Alright. Then gravity force. நான் போடுறேன், கீழே வருது. Why it is coming down? There is a pull towards the earth. அதை போட வேணாம், நீ அதை ஓரமா வச்சிரு. Gravity force. Then applied force. Now I'm applying a force on this, and this is moving. Now I'm applying a force on this. All right, this is known as applied force. Then drag force. Drag. அது வந்து புல்லே சொல்லல. drag அப்படின்றத எப்படி சொல்லலாம், இப்ப நம்ம அப்பா கூட வண்டியில போறோம்னு வச்சுக்கோயே, அப்பா நம்ம கூட வண்டியில போறோம், அவங்க இப்படி திருப்புறாங்க, நம்ம அப்படியே நம்மளும் அப்படியே டர்ன் ஆகும், நம்மளோட பாடியும் மூவ் ஆகும். அப்ப டிராக் ஆகும். அந்த ஆல்ரெடி ஒரு ஃபோர்ஸ் போயிட்டு இருக்கு, நான் என்னோட பாடி வந்து இந்த சைட் மூவ்மெண்ட்ல இருக்கும். டக்குன்னு வண்டி இந்த சைட் திருப்பணும்னா என் பாடி வந்து ஸ்ட்ரெயிட்டா தானே மூவ் ஆயிட்டு இருந்துச்சு. அதனால இதுவும் இப்படி திரும்புது, என் பாடி இப்படி போக பாக்குது. அதனால ஆட்டோமேட்டிக்கா ஒரு கர்வ்லினியர் மோஷன்ல நம்ம போவோம். இப்படி திருப்புறாங்கன்னா இந்த சைடு போவோம், இப்படி திருப்புறாங்கன்னா இந்த சைடு வந்து போவோம். ஓகேவா? பிரேக் அடிச்சாங்கன்னா பேக்ல போவோம், ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா டக்குன்னு ஃப்ரண்ட்ல. அப்போ இது எல்லாமே ஏன் நடக்குது? ஸ்டார்ட் பண்றாங்க, டக்குன்னு பேக்ல மூவ் ஆகும். அப்போ இது எல்லாமே டியூ டு a drag force. Then spring force, jumping. ஓகேவா? ரைட், ஜம்பிங். ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ், அப் அண்ட் டவுன் வந்து மோஷன். இந்த ஜம்ப்ல வந்து பண்ணிருக்கீங்களா? நிறைய இடத்துல இந்த நெட் மாதிரி இருக்கும், நெட்ல ஜம்ப் பண்ணி போவாங்களே, இல்லையா? இங்க அண்ணா நகர்ல ஒரு இது வந்து இருக்கு, ஃபுல்லா வந்து என்ன பார்க், ஏதோ ஒரு பார்க் சொல்லுவாங்க பாருங்க பேரு, ஃபுல்லா நெட்டா இருக்கும். போயிட்டு 1 hour 150 rupees, நம்ம பாட்டுக்கு அப்படியே போயிட்டு ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இங்க அங்க வந்து ஒரு பார்க் ஒண்ணு இருக்கு. ஆல்ரைட், இந்த டக்குன்னு வர மாட்டேங்குது. ஓகே, டக்கு ஞாபகம் வரும், நான் சொல்றேன். மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். மெட்டல்ஸ், எஸ்பெஷலி அயன், மெட்டல்ஸ் எல்லாமே அட்ராக்ட் ஆகும். ஆனா அயன்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா அட்ராக்ட் ஆகும். அப்போ அதுக்கு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். அதுலயே பாராமேக்னெட்டிக், டயமேக்னெட்டிக் அப்படின்ட்டுலாம் வந்து வகைகள்லாம் வந்து இருக்கு, டைப்ஸ் ஆஃப் மேக்னெட்ஸ் இருக்கு. அப்புறம் டென்ஷன் ஃபோர்ஸ். டென்ஷன், ஓகேவா? அது டக் ஆஃப் வார். டென்ஷன், டென்ஷன் அப்படின்றது இப்போ ஒரு கயிறு வந்து புல் பண்ணிருக்கோம் அப்படின்னா வந்து புல் பண்ணிருக்கோம் அப்படின்னா அது ஒரு டென்ஷன் இருக்கும். அந்த டென்ஷன்னாலதான் ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ல சவுண்ட் வருது. இப்போ கிட்டார் இருக்கு, அந்த கிட்டாரை வந்து கிட்டார்ல ஒரு பியானோ இருக்குன்னா கூட நம்ம கிளிக் பண்ணோம்னா எப்படி வந்து அது ஏன் அந்த சவுண்ட் கொடுக்குது? வைப்ரேஷன் ஆஃப் த டென்ஷன். அந்த ஸ்ட்ரிங் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு டென்ஸ்டா இருக்கும் அவ்வளவுக்கு அவ்வளவு ஷார்ப்பா இருக்கும் சவுண்ட், இல்ல? ஓகே, அதுதான் வந்து டென்ஷன் ஃபோர்ஸ். தென் பயாண்ட் ஃபோர்ஸ். பயாண்ட் ஃபோர்ஸ், பயான்சி அப்படின்னா மேல. இப்போ ஒரு பால் இருக்குன்னு வச்சுக்கோயே, ஸ்விம்மிங் பூல் போறோம், ஸ்விம்மிங் பூல் போயிட்டு அந்த பாலை வந்து தண்ணியில போட்டு வந்து பிரஸ் பண்றோம். பிரஸ் பண்றப்போ ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேல நம்மளால பிரஸ்ஸே பண்ண முடியாது, ஏன்னா பயங்கரமா வேற டக்குன்னு அந்த ஃபோர்ஸ் எடுத்தோம்னா வெளில வந்து ரொம்ப தூரம் அடிக்கும். அப்போ வாட்ஸ் தட்? பயான்சி. ஆல்ரைட், தட் இஸ் நோன் அஸ் பயான்சி ஃபோர்ஸ். அப்போ இந்த இதெல்லாம் இருக்குல்ல, இந்த கேஸ் பலூன்ஸ், முன்னாடில ஏர்ல டிராவல் பண்றதுக்கு பலூன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ பயான் ஃபோர்ஸ் இது மாதிரி யூஸ் ஆச்சு. ஏர்ல டிராவல் பண்றதுக்கு ஏர் பலூன் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸ், மோட்டார் ஃபோர்ஸ், அது வந்து இன்னும் வந்து வேற. ஆல்ரைட், ஓகே. வாட் இஸ் ஃபோர்ஸ்?
Okay, consider this diagram. இதுல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு of weight W இருக்கு. அப்போ there is a pull. There is a pull. டவுன்ல புல் ஆகுது. ஆனா கீழே விழல. அப்போ இந்த டேபிள் அதே ஃபோர்ஸ கொடுக்குது. சேம் ஃபோர்ஸ் வந்து கொடுத்தாதான் இங்க ஸ்டேபிளா இருக்கு. ஓகே. தென் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம். ஆனா மூவ் ஆகல. அப்போ ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் இருந்துச்சுன்னா தான் அந்த பாடி டோட்டலா அதே இடத்துல ஸ்டேபிளா இருக்க முடியும். இல்ல ஸ்டேபிளா இருக்க முடியாது. ஓகே. So in class 7 you have already learned how the objects move. Do you recall how we can decide whether an object is moving faster than the other? What does the distance moved by an object in unit time indicate? You also know that a moving object like a ball rolling on the ground slows down. Sometimes it may change its direction of motion. It is also possible that the ball may slow down and also change its direction. Have you ever wondered what makes an object slow down or go faster or change its direction of motion? Let us recall some of our everyday experience. What do you do to make a football move? What do you do to make a moving ball move faster? How does a goalkeeper stop a ball? A hockey player changes the direction of the moving ball with a flick of the stick. How do fielders stop a ball hit? Check this diagrams. What kind of force we are இப்போ இந்த ரூம்ல உன்ன சார்ந்து என்னென்ன ஃபோர்ஸஸ்லாம் அப்ளை ஆகும்? அமைதியா சொல்லிருக்கேன். மைண்ட்ல வந்து ரோல் பண்ணிக்கோ. அதெல்லாம் என்ன ஃபோர்ஸஸ் வந்து அப்ளை ஆகுது? நம்ம உட்கார்ந்து இருக்கிறோமா, ஒரு சேர்ல உட்கார்ந்துருக்கோம், அந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிருக்கோம். ஆர்ம் ரெஸ்ட்ல கை வச்சுட்டு இருக்கோம், அங்க ஒரு ஃபோர்ஸ் அப்ளை ஆயிருக்கு. என் பாடியில வந்து செஸ்ட் மூவ்மெண்ட்னால ரிதமிக்கான வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து ஹார்ட்ல அப்ளை ஆயிட்டே இருக்கு. என்னோட கண்ணிமை வந்து மூடிட்டே இருக்கு. அடிக்கடி வந்து ஒரு குறிப்பிட்ட டைம்ல வந்து மூடிட்டே இருக்கு. அப்ப எல்லா இடத்துலயும் சம் கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து அப்ளை ஆயிட்டே இருக்கு. நான் ஸ்டாப் பண்ணணும்னு நினைச்சா நான் ஸ்டாப் பண்ணலாம். நான் கொண்டு போகணும்னு நினைச்சா கொண்டு போறேன். அப்போ வாட் எவர் நான் பண்ற ஒவ்வொரு ஒர்க்குக்கும் எனக்கு தேவையானதை நான் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ பால் ஸ்டாப் பண்ணாலும் சரி, ஹாக்கி ஸ்டிக் வச்சு மூவ் பண்ணாலும் சரி, கிரிக்கெட்டர் வந்து பேட்ஸ்மேன் அடிச்ச பால் ஸ்டாப் பண்ணாலும் சரி, எவ்ரிதிங் சேஞ்சஸ். இப்போ நான் ஒரு பெண்ணை ரோல் பண்ண போறேன் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல ரோல் பண்ண போறேன் அப்படின்னா, இதுக்கு ஒரு ஃபோர்ஸ் தேவை. இது வேகமா ஸ்டார்ட் ஆயிட்டு கொஞ்சம் ஸ்லோ ஆகுது. இப்ப சப்போஸ் இதுவே நான் இப்படி வச்சிருக்கேன், அப்போ இங்க இருந்து ஸ்லோவா ஸ்டார்ட் ஆகுதுன்னா எவ்வளவு வேகமா வந்து போகுது. அப்போ ஸ்லைட் ஆகுதுன்னா ஸ்லைட்ல இருந்து போடுறப்போ கீழே இறங்கு. இப்ப அது இந்த ஸ்லைடுக்கு மேல வந்து இருக்கணும்னா கொஞ்சம் கொஞ்சமா இன்னும் கொஞ்சம் ஸ்லோ ஆயிட்டு திருப்பி வந்து ரிட்டர்ன் பேக் ஆகும். அப்ப இந்த மாதிரி வந்து சிச்சுவேஷன் எல்லா இடத்துலயும் நடந்துகிட்டே இருக்கு. வாட் சேஞ்சஸ் த டைரக்ஷன்? எது வந்து சேஞ்ச் பண்ணுது? தட் இஸ் ஃபோர்ஸ். ஓகேவா? தட் இஸ் ஃபோர்ஸ். We often say that force has been applied on a ball when it is kicked, pushed, thrown or flicked. Football player தானே, ஃபுட்பால் விளையாடுவல்ல, இதை விளையாடுற விடி அவர்ல என்ன விளையாடுற? வேற என்னென்ன கேம்ஸ் தான் விளையாடுவீங்க? பாஸ்கெட்பால். ஓகே, பாஸ்கெட்பால் மத்த ஒரு ஃபுட்பால் அண்ட் பாஸ்கெட்பால் ரெண்டும் பார்த்துருக்கேன். இப்போ பாஸ்கெட்பாலோட பவுன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஸ்லைட்டை தட்டினாலே பவுன்ஸ் பயங்கரமாகும். ஏன்? அதோட ரப்பர் இன்னும் வந்து எலாஸ்டிசிட்டி அதிகம். அப்ப அந்த ஃபோர்ஸ் இறங்குறப்போ அதோட ஃபோர்ஸ் வந்து இறங்கிட்டு திருப்பி இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி கொடுக்கும், ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். அதனால நம்ம கொடுக்குற ஃபோர்ஸோட அதிகமா அவுட் சைட்ல வந்து மேல வந்து பாஸ்கெட் பால் வந்து அது மாதிரி வரும். ஓகேவா? அப்போ எவ்ரிவேர்
throw பண்ணாலும் சரி, kick பண்ணாலும் சரி, flick பண்ணி விட்டாலும் சரி, rotation பண்ணி விட்டாலும் சரி, everything எல்லா இடத்துலயுமே something some placesல ஒரு force apply பண்றதுனால தான் நடக்குது. சும்மாலாம் வந்து happen ஆகவே ஆகாது. ஓகேவா? Right? That is reality. So, what is force? What can it do to bodies on which it is applied? We shall seek answers to such questions in the chapter. Force, a push or a pull. Actions like picking, opening, shutting, kicking, hitting, lifting, flicking, pushing, pulling are often used to describe certain tasks. Each of these actions usually result in some kind of changes in the states of motion of an object. Can these terms be replaced with one or two terms? Let us know. Push, pull, push, pull. Right? Push and pull. So that is the major requirement for force. So this person is pushing. This one is pull. Is pulling it. Okay. Pull, pull, push, push. This one pull. This one is pull. She is pulling it. Okay, pull. All right. This one is she is pulling the trolley. This one push, push. All right. So, do you notice that each of the action can be grouped as a pull or a push or both? Can we infer from this that to move an object, it has to be pushed or pulled? In science, a push or a pull of an object is called force. Thus, we can say that the motion imparted to objects was due to the action of a force. When does a force come into play? Let us find out. Okay. Anything. See here, push, pull, lift, like that. I can do any number of objects. While lifting, both push and pull also will be applied there. Okay. I'm opening the lid, pulling the lid. I'm pushing the lid. To close it, I will be pushing the lid. So, moving a book placed on a table. Action. Push, pull, picking, hitting, lifting, blowing, kicking, throwing, shutting, flicking. Moving the book placed on a table. I'm pushing, pulling, and lifting. Yes, everything can happen. Opening or shutting of the door. We can push, pull, or pull. We can push or pull. Push or pull. Okay. We can't lift it. Lift the door. Only pushing and pulling. All right. Then drawing a bucket of water from a well. Drawing a bucket. Pulling. Pull. It's pull. See here, I am pulling the rope. Pulling the rope. I am not pushing the rope. Push பண்ணனும் we can't draw. தண்ணி எடுக்க முடியாது. போய்டும். ஓகே. நிறைய பேர் வீட்ல வந்து இந்த புள்ளி மாதிரி இப்ப வந்து மேட் வெயிட்ல மாதிரி செகண்ட் ஃபோர்த் ஃப்ளோர்ல எல்லாம் இருக்கிறவங்க என்ன பண்றாங்க? பால் பாக்கெட்க்குலாம் வந்து ஒரு கயிறு வச்சு தொங்க விட்டுறாங்க. அந்த பாக்கெட்ல போட்டோன்னா அப்படியே புல் பண்ணி வந்து எடுத்துறாங்க. ஓகே, அப்போ வந்து this is pull. Pull only. A football player taking a penalty kick. Push. A cricket ball hit by a batsman. Push. Push. Moving a loaded cart. Push. Moving a loaded cart. And opening a drawer. Pull. Okay. Push. Pull. So now moving the cart pull.
மூவிங் a loaded car அப்படின்னா வந்து தள்ளுறாங்க அப்படின்னு தான் ஓடு மோஸ்ட் ஃபுல்லா புஷ் சொல்லவே எப்படி இருக்கும் அது ஓகே அங்க ஃபுல்லா பண்ணலாம் லெஃப்ட் இல்ல லெஃப்ட் இல்ல ஓகேவா ரைட் forces are due to an interaction. Suppose a man is standing behind a stationary car. Will the car move due to his presence? Suppose the man now begins to push the car. That is, he applies a force in it. The car may begin to move in the direction of force. Now, he is standing just like that. He is not giving any force, push or pull. So, it's not moving at all. If he gives the force, automatically there will be movement. If a car being pushed by a man, then the object gets forced to move. Direction of applied force. Note that the man has to push the car to make it move. Who is pushing whom? In this diagram. Who is pushing whom? Yaar talranga. Who is push பண்றாங்க? Who is pulling? யார் இவங்க புஷ் பண்றாங்களா இவங்களா இவங்க புஷ் அப்ப இவங்க புல் பண்றாங்க எப்படி வந்து புல் பண்றாங்கன்னு சொல்ற எப்படி புல் பண்றாங்கன்னு சொல்ற இது கைகாடு புஷ் பண்ண அப்படி இப்ப ரெண்டு பேருமே புஷ் தானே பண்றோம் இப்போ இதுல தற்காப்புக்குன்னு வச்சுக்கோயே இப்ப யாராவது ஒருத்தங்க நம்மள அடிக்க வராங்கன்னு வச்சுக்கோயே அடிக்க வரப்போ அவங்கள நம்ம தடுக்கிறதுக்கு பதில் அவங்க ஆல்ரெடி புஷ் பண்ணிட்டு இருக்காங்களா நம்ம ஒரு புல் பண்ணணும் அவங்க வந்து விழுந்துருவாங்க தட் இஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டி நம்ம என்ன பண்றோம் நிறைய பேர் வந்து ஹீரோஸ் எல்லாம் என்ன பண்றாங்க மூவிஸ்ல எல்லாம் அவங்க வந்து இப்போ ஒருத்தங்க அப்படி இப்படி தடுக்கிறாங்க இதெல்லாம் பண்றாங்கல்ல அவங்களே ஒரு ஃபோர்ஸ்ல வராங்கல்ல ரைட் அப்ப அவங்க ஆல்ரெடி ஒரு ஃபோர்ஸ் வரப்போ கொஞ்சம் லைட்டா மூவ் பண்ணி இழுத்து விட்டோம்னா அவங்க போயிட்டு அப்படியே ரோல் ஆகி விழுவாங்க ஆனா நம்ம என்ன பண்றோம் இது வீரம் அப்படின்ற பேர்ல வந்து பிரேவரி அப்படின்ற பேர்ல வந்து we are trying to move alright so அந்த ஃபோர்ஸ் எல்லாம் கரெக்டா தெரிஞ்சிட்டோம்னா we can easily நிறைய வந்து விஷயத்தை தடுக்கலாம் alright ஓகே இப்போ இந்த பாப்பா புஷ் ரெண்டு பேருமே புஷ் பண்ணிட்டு இருக்காங்களா இப்ப சப்போஸ் இந்த கேர்ள் வந்து டக்குன்னு புல் பண்ணான்னு வச்சுக்கோங்க டோட்டல் சென்டர் ஆஃப் கிராவிட்டி மேல வந்துடும் ஈஸியா இவங்களை அப்படியே தூக்கி கூட வந்து போட முடியும் ரொம்ப தூரத்துல showing three situations that may be familiar with you. Can you decide who is pulling and who is pushing in these cases? இப்போ இதுல in this case what's happening? In this case what is happening? Push பண்றாங்களா pull பண்றாங்களா யார் push பண்றா இல்ல யார் pull பண்றா what do you think? Pulling would say அமைதியா இரு இல்ல நீ உள்ள ஓகேவா நான் கூட வந்து கேட்கணும் டக்குன்னு வந்து இப்போ சொல்லு 45 ஸ்கொயர் என்ன சொல்லு அப்ப அமைதியா உனக்கு தெரியும்னா வந்து டக்குன்னு அப்படியே வந்து குதிக்க கூடாது மத்தவங்களுக்கான அந்த சான்சஸ் வந்து நம்ம கொடுக்கணும் இல்ல நீ உள்ள போய் both of them are pulling ஆக்சுவலா இது ஒரு கேம் சின்ன வயசுல எல்லாம் நிறைய பேர் வந்து முன்னாடி இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் விளையாடுறோம் இப்ப நம்ம இதெல்லாம் விளையாடுறது இல்லை ஒரு பயங்கரமா பேலன்ஸ் உண்டாகும் என்ன பண்ணுவாங்க புல் பண்ணிட்டு அப்படியே ஸ்விங் பண்ணுவாங்க பயங்கர வேகமா வந்து ஸ்விங் ஆவாங்க சூப்பரா கூட எல்லாம் விளையாடுறேன்னா நாங்க போய் தான் ஓகே அப்போ ரெண்டு பேருமே புல் பண்ணிக்கிறாங்க what about this ரெண்டு பேருமே வந்து இல்ல இவரும் புல் பண்றாரு இவரும் புல் பண்றாரு
ஆனா மாடுதான் வந்து இங்க இருந்து இங்க டிராவல் ஆயிருக்கு. அப்போ 2 பேருமே புல் தான் பண்றாங்க. பட் ஸ்லோவா மாடு வந்து கொஞ்சம் கொஞ்சமா இவரோட இதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகுது. அதனால இந்த ஸ்லைடு வந்து ஸ்லைட் ஆயிருக்குல்ல, அதனாலதான் ஸ்லைட் ஆயிருக்கு. அவர் மாடு திருப்பி மாடும் வந்து ரிட்டர்ன் பேக் வந்து இழுக்குது, அதுவும் இழுக்க பார்க்குது. அதனால 2 சைடுமே வந்து நடக்குது. So the girls in the two situations show that they are applying force on each other. It is also true that the man and the cow. From these examples, we can infer that at least two objects must interact for a force to come into play. Thus, an interaction of an object with another object results in a force between two objects. இது இந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்ல இருக்கா, இதுல ஏதாவது ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதா? இது ரெஸ்ட்ல தான் இருக்கு, ஆனா ஒரு ஏதாவது ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிட்டு இருக்கா? இது அப்படி இருக்கு. இருந்தாலும் ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இதை புல் பண்ணிட்டே இருக்கு. அப்போ இது கீழே தானே போகணும், உள்ள வந்து உள்ள கிரவுண்டுக்குள்ள போயிடணும். ஆனா இங்க இருக்கு. ஏன் இங்க இருக்குன்னா, இந்த டேபிள் ஆப்போசிட்ல இது வந்து புஷ் பண்ணுது, இதுவும் புஷ் பண்ணுது. அப்ப ரெண்டுமே புஷ் பண்ணதுனால இப்ப ரெண்டுமே நான் 2 சைடும் புஷ் பண்றேன். அப்ப என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா இது ஸ்டேபிளா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா ரியாலிட்டியில ஃபோர்ஸ் வந்து நிறைய ஃபோர்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கு. பாக்குறதுக்கு இது வந்து ஸ்டேபிளா மாதிரி இருக்கு, ஆனா மூவ் ஆச்சுன்னா இவ்வளவு ஃபோர்ஸ் இருக்காது. அப்போ ஒரு ஆப்ஜெக்ட், எந்த ஒரு ஆப்ஜெக்டா இருந்தாலும் 2 or more forces are acting on it. எப்பவுமே அதுல ஆக்ட் ஆயிட்டே இருக்கு. ஓகேவா? So exploring forces. Let us try to learn more about forces. Activity 11.2. Choose a heavy object like a table or a box, which you can move only by pushing hard. Try to push it all by yourself. Can you move it? Now ask one of your friends to help you in pushing it in the same direction. Is it easier to move it? Now, can you explain why? Now, push the same object, but ask your friend to push from its opposite side. Does the object move? If it does, note the direction in which it moves. Can you guess which one of you is applying a larger force? இப்போ இந்த டேபிள் இருக்கு, இந்த டேபிள் புஷ் பண்ண பாப்போம். நீ கால் எடு, புஷ் பண்ணு. ஓகேவா? ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். இப்போ நானும் சேர்ந்து வந்து புஷ் பண்ணேன்னு வச்சுக்கோயே, இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்ப 2 ஃபோர்ஸ் வந்து ஒன்னா ஜாயின் ஆச்சுன்னா ஈஸியா இருக்கும். இப்போ நீ அங்கிருந்து புஷ் பண்ண, நீ அங்கிருந்து புஷ் பண்ண. இப்போ ஸ்டேபிளா நிக்குது. ஓகேவா? ஏன் நிக்குதுன்னா, ஏன் நிக்குதுன்னா அவ்வளவு ஃபோர்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன், எனக்கு தெரியுது. ஏன்னா அது நிப்பாட்டுறதுக்காக நான் இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் கொடுக்குறேன். இப்ப நான் வந்து எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் கொடுத்தேன்னா, இப்போ 2 பேரும் இந்த சைடு ஃபோர்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். 2 பேரும் ஈக்குவல் ஃபோர்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப நீ இந்த சைடு ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தனா, நீ கொடுக்குற டைரக்ஷன்ல தான் போகும். ஏன்னா இது ரெண்டும் ஆப்போசிட்ல மியூச்சுவலா வந்து ரெஸ்ட்ல இருக்குன்னா என்ன அர்த்தம், ரெண்டுமே வந்து மூவ் ஆகாம இருக்கு அப்படின்னா 2 ஃபோர்ஸும் ஈக்குவலா இருக்கு. இப்ப அதிகம், இப்ப கூட ஃபோர்ஸ் அதிகமா உடைச்சிடாது. இப்ப பார்த்தனா, இப்ப நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன், அவனும் கொடுக்குறேன், அவங்களும் கொடுக்குறாங்க. ஆனா வந்து அது ஆப்போசிட் ஃபோர்ஸா வந்து இருக்குது. அதனால என்னோட ஃபோர்ஸ் ரிப்பல் ஆகிற ஃபோர்ஸ் தவிர்த்து பேலன்ஸ் ஃபோர்ஸ் ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? ரைட்? அதுதான் இந்த இடத்துல பண்ணும். இப்போ 2 பேருமே ஈக்குவலன்ட்டா நம்ம ஒர்க் பண்ணணும். இப்ப இது இடத்துல இஃப் ஐ கீப், இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ண போறேன், இஃப் ஐ கீப்பிங் அ கீழே வந்து ஒரு ட்ராலி மாதிரி, ஒரு ரோலர் பால் மாதிரி வந்து வச்சிருக்கேன் வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியா மூவ் ஆகும். ரொம்ப ஈஸியா மூவ் ஆகும். ஸ்லோவா லைட்டா வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்தாலே போதும், மூவ் ஆகும். ஏன் அது மாதிரி மூவ் ஆகுது? தட் இஸ் டியூ டு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஓகேவா? ரைட்? ஓகே. Have you ever seen a game of tug of war? In this game, 2 teams pull at a rope in opposite direction. Members of both teams try to pull the rope. இது இருக்குல்ல, ஒரு கர்ச்சீஃப் மாதிரி கட்டி விட்டுருவான். கர்ச்சீஃப் மாதிரி கட்டி விட்டுருவான். கட்டி விட்டுட்டு இந்த லாஸ்ட் பர்சன் இந்த கயிறு இருக்குல்ல, இதை வந்து அவங்க மேல வந்து சேர்த்து கட்டிப்பாங்க. கட்டிட்டு
இந்த இது இருக்குல்ல, ஒரு குறிப்பிட்ட டைம் சொல்லுவாங்க. ஒண்ணு இவங்க எல்லாரையும் அப்படியே புல் பண்ணி இந்த சைடு இழுத்தணும். இவங்க வின்னர். இல்லன்னா இந்த சைடு இல்லன்னா யார் இந்த ரெட் நடுவுல ஒரு லைன் இருக்குல்ல, இந்த டைமுக்கு அப்புறம் யாரோட சைடு வந்து இந்த இந்த ரெட் வந்து இருக்கோ அவங்க வின்னர். ஒண்ணு அவங்கள ஃபுல்லா புல் பண்ணி எடுத்துடணும். இல்லன்னா யாரு இதுல வந்து இந்த ரெட் கலர் வந்து இருக்கோ அவங்க வந்து வின்னர் அப்படின்றது சொல்லிருக்கோம். இது வந்து ஒரு நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்குவிட் கேம் ஒரு இது வந்து சீரீஸ் தெரியும். கொஞ்சமா அதுல இந்த கேம கூட வந்து வச்சிருப்பாங்க. பட் என்னன்னா 2 பெரிய டவர் மேல இருந்து இருக்கும், கிளாஸ் டவர். சப்போஸ் நீ புல் பண்ணனா அங்க ஆப்போசிட்ல இருக்கிற டீம் வந்து டோட்டலா எல்லாம் கீழே விடும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படி நின்னுட்டு இருப்பாங்க. அவங்க கால் ஸ்லிப் ஆகுது, டப்பு இழுத்துறவங்க கூட்டுவாங்க கீழே. அப்படியே ஃபுல்லா வந்து பயங்கர டஃப்பா கீழே விழுறாங்க. நிறைய கேம் நான் ஒரு 6 கேம்ஸ் கிட்ட ஆடுவாங்க. செமையா இருக்கும். வேற லெவல் வந்து இப்படிலாம் யோசிக்கலாமா அப்படின்னு தோன்ற அளவுக்கு வந்து பண்றேன். ஓகே. Sometimes the rope simply does not move. Is it not similar to the situation shown in Quick 11.3? The team that pulls harder, that is, applies a larger force, finally wins the game. What do these examples suggest about the nature of force? Forces applied on an object in a same direction add to one another. Now, recall what happened when you and your friend push the heavy box in the same direction. ரெண்டு பேருமே சேம் டைரக்ஷன்ல. இப்போ நீ புல் பண்ணு, நானும் புஷ் பண்றேன் அப்படின்னா, நான் புஷ் பண்றேன், அவனும் புல் பண்றான். அப்ப என்ன ஆகுது, ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல இருக்கு. ரெண்டு பேரும் ஒரே டைரக்ஷன்ல போயிட்டு தான் தள்ளணும் இல்ல. He is pulling, I am pushing. அப்போ உன்னோட டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸும் ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்கு, என்னோட டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸும் இந்த சைட்ல இருக்கு. அதாவது ரெண்டுமே ஆட் ஆயிடும். ஓகேவா? காலையில அடிபட்டுச்சா? இல்ல. ஓகேவா? சோ resultant force, நிறைய ஃபோர்ஸ் இருக்கிறப்போ எல்லாமே ஒண்ணா சேரும். If two forces acting in opposite direction of the object, the net force acting on it is the difference between the force. அப்போ இந்த tug of warலயே let them be 20 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்கறாங்க. இவங்க 15 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்கறாங்க. அப்போ இவங்க இந்த சைடு புல் பண்றாங்க, இவங்க இந்த சைடு புல் பண்றாங்க. ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்குன்னா நெட் ஃபோர்ஸ் என்ன இருக்கும், the greater force minus lesser force. அந்த greater force எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அந்த டைரக்ஷன்ல தான். அப்போ 20 minus 15 5 நியூட்டன் ஃபோர்ஸ்ல இந்த சைடு மூவ். இப்போ இவங்க வந்து 21 அப்படின்னா 21 minus 20 1 நியூட்டன்ல இந்த டைரக்ஷன். So force as magnitude and direction. Okay, magnitude and direction ரெண்டுமே கன்ஃபார்ம்டா இருக்கணும். ஓகேவா? அப்போ ரொம்ப சிம்பிளான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க ரொம்ப ரொம்ப ஈஸியா மூவ் ஆக ஆரம்பிச்சிடலாம். சரியா? நம்ம தான் யோசிக்கணும் என்ன பண்ணலாம் அப்படின்றத, நம்ம தான் யோசிக்கணும். ஓகே. So, difference between the two forces. What did you observe in activity 11.2? When both of you are pushing the heavy box from opposite direction, it's not moving. ரெண்டு பேருமே opposite directionல push பண்றப்போ வந்து மூவ் ஆக மாட்டேங்குது. ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒருத்தங்க புல் பண்றாங்க, ஒருத்தங்க புஷ் பண்றாங்கன்னா ரெண்டுமே சேர்ந்து ரெண்டு ஃபோர்ஸும் ஜாயின் ஆயிடும். Recall that in tug of war, when two teams pull equally hard, the rope does not move in any direction. So we learned that the force could be larger or smaller than other or equal to other. The strength of force is equal to each other. The strength of force is usually expressed in magnitude. இப்போ சொன்னோம்ல 5 நியூட்டன். நியூட்டன்றது வந்து யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ். ஓகேவா? அத வந்து நம்ம இன்னொரு விதமா சொல்லணும்னா
நியூட்டன் வந்து யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ். அதை இன்னொரு விதமாவும் நம்மளால சொல்ல முடியும். ஓகேவா? அது வரப்ப நான் வந்து காட்டுறேன். ஓகே, வரப்ப நான் வந்து அதை காட்டுறேன். The strength of force is equally expressed by its magnitude. Does it mean that the net force of an object is zero if the two forces acting on it is opposite in direction and equal? Opposite in direction இருக்கு, ஈக்குவலா இருக்கு அப்படின்னா நெட் ஃபோர்ஸ் ஜீரோவா? 10 நியூட்டன் ஃபோர்ஸ் 10 நியூட்டன் ஃபோர்ஸ், ஓகேவா? 10 நியூட்டன் ஃபோர்ஸ் 10 நியூட்டன் ஃபோர்ஸ், அப்ப ரெண்டுமே இங்க வந்து ஸ்டேபிள் ஆயிடுச்சு. அப்போ ஜீரோ, நெட் ஃபோர்ஸ் ஜீரோ, அதனால மூவ்மெண்ட் இல்லாத மாதிரி இருக்கு. ஓகே, in general more than one force may be acting on an object. However, the effect of an object is due to the net force acting on it. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, இந்த ஆப்ஜெக்ட் நான் இந்த சைடு மூவ் ஆகும், இந்த சைடு புஷ் பண்றேன், இந்த சைடு புஷ் பண்றேன், இன்னொரு பர்சன் வந்து இந்த டைரக்ஷன்ல புஷ் பண்றாங்க, இன்னொரு பர்சன் வந்து இந்த டைரக்ஷன்ல புஷ் பண்றாங்க. அப்ப என்ன ஆகுது? வேற வேற டைரக்ஷன் இருக்கிறதுனால ரோல் ஆக ஆரம்பிச்சு, ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சு. ஓகேவா? அப்ப நெட் ஃபோர்ஸ் என்ன வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கதவு இருக்குல்ல, கதவு போயிட்டு எட்ஜ்ல இருந்து க்ளோஸ் பண்ணு, ஃபோர்ஸ் கூட ஷேப் பண்ணிட்டா இருக்குல்ல, கதவை எட்ஜ்ல இருந்து க்ளோஸ் பண்ணு. ஓகே, கொஞ்சம் ஆஃப் ஓபன் பண்ணு, ஆஃப் ஓபன் பண்ணிக்கோங்க. இப்ப எட்ஜ்ல இருந்து க்ளோஸ் பண்ணு. இப்போ அந்த மிடில் இருக்குல்ல, மிடில்ல இருந்து க்ளோஸ் பண்ணு, கொஞ்சம் ஓபன் பண்ணிட்டு அந்த மிடில்ல இருந்து க்ளோஸ் பண்ணு தம்பி. நீங்க எப்படி இங்க சீரியல் சொல்றீங்க? இப்போ இந்த எட்ஜ்ல இருந்து க்ளோஸ் பண்ணா ஸ்லோவா ஃபோர்ஸ் கொடுத்தாலே போதும். மிடில்ல இருந்து க்ளோஸ் பண்ணோம்னா, மிடில்னா வந்து இது நடுவுல இங்க புஷ் பண்ணனா இங்க கொடுக்கறதோட அதிகமா ஃபோர்ஸ் கொடுக்கும். அந்த எட்ஜ்ல இருந்து க்ளோஸ் பண்ணோம்னா பயங்கரமா ஃபோர்ஸ் கொடுத்தாதான் டிராவல் ஆகும். ஓகேவா? இப்போ ஒரு ஃபுட்பால் ஹிட்டிங்கா இருக்கட்டும், பால் வந்து கிரிக்கெட்ல வந்து பால் ஹிட் பண்றதா இருக்கட்டும், அது ஒரு சிலர் வந்து அடிச்சா ரொம்ப தூரம் போகுது. ஏன்னா அவங்களோட ஸ்விங், பேட் வந்து இங்க இருந்து ஸ்விங் பண்றாங்க, அப்ப ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும். ஒரு சிலர் இங்க இருந்து இப்படியே தூக்குவாங்க, அப்ப வந்து பக்கத்திலேயே தான் மூவ் ஆகாது. அப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு பேக் ஸ்விங் இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து டிராவல் ஆகி முடியும். இப்போ கிரிக்கெட் பாப்பியா? இல்ல, பார்க்க மாட்டேன். நீ கிரிக்கெட் பாப்பியா? நீ பார்க்க மாட்டேன். மிஸ்டர் ரோஹித் சர்மா இந்தியன் கேப்டன், இப்ப அவர் அடிக்கிறாருன்னு வச்சுக்கோயே, அவர் அடிச்சு முடிச்சோம்னா ஸ்லோவா சுத்துற மாதிரி தான் இருக்கும். என்னடா இது இவ்வளவு தூரம் போதுன்னு, இந்த இடத்துல இருந்து பேக் ஸ்விங் ஆகி இவ்வளவு தூரம் ஒரு ரொட்டேஷன் மாதிரி போகும். அப்ப பவர் கொடுக்க தேவை. இப்போ நம்ம ஹிட் பண்றோம்னு வச்சுக்கோயே, இங்க இருந்து ஹிட் பண்றோம்னா கம்மியா இருக்கும். இப்போ அதுவே இந்த இடத்துல இருந்து ஹிட் பண்ணா நிறைய இருக்கும், ஒரே ஃபோர்ஸ் தான். அப்போ அந்த ஸ்விங், அந்த மூவ்மெண்ட்னாலதான் இன்னும் பெட்டரா ரிசல்ட் வந்து வரும். ஓகேவா? தென் force can change the state of motion. இப்போ நீ அந்த பெண்ணை வந்து என்ன இருக்குன்னு வச்சுக்கோயே, இப்போ நான் இங்க இருந்து புஷ் பண்றேன், நீ அதை தடுக்கணும். ஓகேவா? கீழே விழக்கூடாது, கீழே விழக்கூடாது. ஓகேவா? பாத்துடலாமா? இப்போ நான் என்ன பண்ணேன், உங்ககிட்ட நேரா இங்கதான் போஸ்ட் கொடுக்கணும்னு பார்த்தேன், ஆனா கொஞ்சம் சைட்ல கொடுத்ததுனால மூவ்மெண்ட் வந்து இந்த டைரக்ஷன் போயிடுச்சு. இப்போ நான் இங்க தள்ளுறேன்னா என்ன ஆகுது, இங்க பட்டு இங்க இருந்து ரீபவுண்ட் ஆகுது. அப்போ டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகுது. அப்போ இங்க இருந்து போன ஸ்பீடுக்கும் இங்க இருந்து ரிட்டர்ன் ஆகுற ஸ்பீடுக்கும் வேற தான் குறைஞ்சிடும். ஆமா, டியூ டு அந்த ஃபிரிக்ஷன் வேற இருக்கும்ல, அந்த ஃபிரிக்ஷன் வேற இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாகும். அப்போ அததான் இந்த இடத்துல பார்க்கணும். இப்போ ஒரு பால் ஒன்று போறேன்னு வச்சுக்கோயே, அதை நீங்க கேப்சர் பண்றேன்னா அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கணும். சப்போஸ் இந்த ஃபோர்ஸ் இல்லைன்னா அப்படியே வந்து பின்னாடி போயிடும். அப்படியே பின்னாடி போயிடும். அப்போ
இதெல்லாமே வந்து நம்மளோட ரிசல்ட், நம்மளோட இஷ்யூனால நடக்குது. அப்போ ஒரு வண்டி ஓடுது, அப்ப வந்து இங்கதானே ஆக்சிலரேஷன் கொடுக்குறாங்க, வண்டியோட ஆக்சிலரேஷன். இந்த ஃபோர்ஸ் கொடுத்தோம்னா வீல் எப்படி மூவ் ஆகுது? அப்போ ஏன் அவ்வளவு பெரிய மூவ்மெண்ட் வருது? சைக்கிள் ஓட்டுல பெடல் பண்ணோம்னா அதோட ஃபோர்ஸ் வந்து சைக்கிளுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அது ரொட்டேஷன் ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் வேற இருக்கிறதுனால இன்னும் அது கொஞ்சம் கொஞ்சமா போக போக என்ன ஆகும், நீ ஸ்லோவா சைக்கிளிங் பண்ணவே வந்து ரொம்ப வேகமா அப்படியே வந்து ஒரு டைம்க்கு அப்புறம் நீ ஃபோர்ஸ் கொடுக்க மாட்டேன், ஸ்லோவா அப்படியே வந்து ரோல் பண்ணிட்டே இருந்து நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கோம். அப்ப எவ்ரிதிங் தேர் இஸ் a push or pull சேஞ்ச், ஒரு டைரக்ஷன் சேஞ்ச் எல்லா இடத்துலயுமே there would be something related. அது எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸாவும் இருக்கலாம், மெக்கானிக்கல் ஃபோர்ஸாவும் இருக்கலாம், ஹைட்ரோ ஃபோர்ஸாவும் இருக்கலாம், பொட்டன்ஷியல் எனர்ஜியாவும் இருக்கலாம். அப்போ எவ்ரிதிங் ஹேஸ் அ பொட்டன்ஷியல். ஓகேவா? ரைட்? சின்ன சின்ன விஷயத்துக்கு பொட்டன்ஷியல் இருக்கும். அப்போ அதெல்லாம் கத்துக்கிட்டோம்னாக்கா நம்மளால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? திங்க் அபவுட் இட் அண்ட் ப்ரொசீட். என்ன ஏதுன்ட்டு நம்ம ப்ரொசீட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது. ஓகே, ஆல்ரைட். சரி, ஆக்சுவலா இந்த புக் இருக்குல்ல, எப்படி போட்டேன்னா தனியா எடுத்துட்டேன், ஒரு ஹாஃப் தனியா எடுத்துட்டேன். இந்த இடத்துல வந்து உனக்கு எக்ஸ்ட்ரா நம்ம டிஸ்கஸ் பண்றப்ப இன்னும் எக்ஸ்ட்ரா பிக்சர்ஸ் ஏதாவது போடலாமா அப்படின்றதுக்காக இந்த இடத்துல நோட்ஸ் ஏதாவது எழுதணும்னா அது மாதிரி இருக்கட்டும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டேன். ஃபுல் புக் தான். ஓகேவா? ஃபுல் புக் தான். இப்ப இங்க கோல் கீப்பர் பத்தி, பெனால்டி கிக் பத்தி வருதா, இமீடியட்டா இங்க ஒரு பெனால்டி அது மாதிரி இருக்கு வந்து அது ஒரு பிக்சர் போட்டுருவோம். இது மாதிரி எல்லாம் கூட கூட என்ன ஆகும், நம்ம ஒரு ரிலேட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சோம். ரியல் டைம் சிச்சுவேஷன் கூட ரிலேட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சோம். சயின்ஸ் படிக்கிறப்போ எப்பவுமே ரிலேட் பண்ணி தான் படிக்கணும். அது வந்து ஒரு கொஸ்டின் ஒரு ஆன்சர் அப்படின்ற மாதிரி இல்லாம நம்மள சுத்தி என்னென்ன சயின்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். அதை பார்த்தோம்னா உனக்கு ஸ்ட்ராங் ஆகும். ஓகேவா? போறப்போ சுத்தி எல்லாம் பார்த்துட்டே வரணும், என்னென்ன போர்ஸ் எல்லாம் இருக்கு, என்னென்ன டைப் எல்லாம் இருக்கு, யார் யாரெல்லாம் புஷ் பண்றாங்க, யாரெல்லாம் புல் பண்றாங்க அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆக ஆரம்பிச்சு. ஓகே, வெல் டன், குட். எப்படி ஓகேவா? இது மாதிரி போட்டா இன்னும் நான் வேற ஏதாவது இன்னும் எக்ஸ்ட்ரா எடுத்து போடட்டுமா? என்ஜாய்.